கடந்த 45 நாளா தமிழ்நாடு ஃபுல்லா எங்கேயுமே மாடு வெட்ட முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருந்ததுன்றது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, கடந்த மே மாசம் இப்போ ரீசெண்டாக ஒரு 45 நாளுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாட்டில் மாடே வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாட்டோட அரசாங்கம் இருக்காங்கல்ல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இதை எதிர்த்து போராடி இருக்காங்க. இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, இனிமேல் நீங்கள் மாடு வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான அரசியல் போராட்டங்கள் இருக்கு, விவசாயிகளோட வாழ்வாதாரம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே இதில் மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டமே நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலே உயர்நீதிமன்றம் போட்ட கேஸ் எதிர்த்து தமிழ்நாட்டு அரசாங்கமே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி அதில் ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாதங்கள்லாம் என்னென்ன இன்னைக்கு நடந்தது, இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. வைஸ் ஃபார் மீ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக். இந்த 45 நாளா இந்த கேஸ்ல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நடந்தது. எப்படியோ ஃபைனலா தமிழக அரசாங்கம் ஜெயிச்சிட்டாங்க இதுல. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 1860 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். இந்த கேஸோட ஆரம்ப புள்ளி எங்கே ஆரம்பிச்சதுன்னா, மே 27 பக்ரீத் பண்டிகை எல்லாரும் கொண்டாடுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் கோயம்புத்தூரில் இந்து மக்கள் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொது இடங்களில் மாடு வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்றாங்க. இந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் அவர்கள் அடங்கிய அமர்வு குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனிமேல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே மாடு வெட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாங்க. ஆக்சுவலாக பிரச்சனை ஆரம்பிக்கிறதே எங்கே அப்படின்னா, இந்த இடத்துல தான். இந்து மக்கள் கட்சியில் போட்ட கேஸ் என்னன்னா, பொது இடங்களில் மாடு வெட்டக்கூடாது அப்படின்ற கேஸு தான். ஆனால் இவங்க கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? இந்த கேஸுக்கு தமிழ்நாட்டில் இனிமேல் மாடே வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த பசு இறைச்சியெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கவர்மெண்டே வந்து அதை நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்டே வந்து பசுக்கள் எல்லாத்தையுமே வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபுல்லாக ஏற்றுமதிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கே வந்து ஃபுல்லாகவே தமிழ்நாடே வெட்டக்கூடாது எங்கேயும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனையோட முதல் மைய புள்ளியே ஆரம்பிக்குது. உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு பகீர்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தனால தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கேஸ் வந்து அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்னன்னா, 1958 விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அந்த சட்டம் பேஸாக பார்த்தீங்க அப்படின்னா, மாடு வெட்டுறதுக்கு அலோ இருக்குது தமிழ்நாட்டில். பட் ஒரு சில முக்கியமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மாடு வெட்டணும் அப்படின்னா அந்த மாட்டோட வயது 10 வயதுக்கு குறையாமல் இருக்கணும். 10 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாடை மட்டும்தான் நம்ம வெட்டணும் அப்படின்ற மாதிரி முதல் முக்கியமான ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாடை வெட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, அந்த மாடு வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஒத்து வராது, ரொம்ப பாடி வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து இனவிருத்தி அதனால் பண்ண முடியாது, அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதனால் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய மாடாக இருந்தது அப்படின்னா, மாடாவோ கண்ணுக்குட்டியாவோ எதுவாக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் ரொம்பவே இதாக மாடாக இருந்தது அப்படின்னா நம்ம வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதுவும் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 2 முக்கியமான ரூல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரூல் எல்லாம் இருக்கும்போது 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதான மாடு மட்டும்தான் வெட்டணும்னு ஒரு சட்டம் இருக்குது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட இறைச்சி கூடங்கள்லேயே மாடு வெட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதி இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி மாடு வெட்டுறதுக்கு, அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எப்படி இதுக்கு பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வெற்றி, அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது நாட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து விவசாயிகளுக்கு, நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, விவசாயம்னா யார், அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் தானே, நம்ம ரிலேட்டிவில் கண்டிப்பாக ஆடு மாடு வளர்க்குறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக மாடு வளர்க்குறவங்க யாராவது இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடு ஒரு கஷ்டமான ஸ்டேஜில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 20 வருஷமாக வச்சுருக்காங்க அப்படின்றப்போ வயசாயிரும் இல்லையா? அதுக்கு மேலே அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயத்துக்கும் பயன்படுத்த முடியாது, பால் கறக்கறக்கும் பயன்படுத்த முடியாது, எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அப்போ வந்து என்னாகும், விற்கிற ஸ்டேஜுன்னு வர்றப்ப இந்த மாதிரி மாடு வெட்டுறதுக்கு தடை போட்டாங்க அப்படின்னா அந்த வயசான மாடை வச்சு நம்ம தாத்தா பாட்டிகள் அம்மா அப்பாக்கள் மாடு வளர்த்தக்கூடிய நம்ம என்ன பண்ண முடியும்?
எதுவுமே பண்ண முடியாது. வயசான மாடு எந்த ஒரு யூஸுமே இருக்காது, பிரயோஜனமே படாது. அந்த டைமில் நமக்கு காசும் தேவைப்படும். ஸோ அந்த மாடை விற்றோன்னா தான் நமக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த மாடு இறைச்சிக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா விவசாயிகள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. இதன் மூலயமா எக்கனாமியே கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஊரக வளர்ச்சி பொருளாதார தேவையை இது கம்மியாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தனமான ஸ்ட்ராங்கான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த வாதத்தை எல்லாத்தையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்குறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகளான விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அவர்கள் அடங்கிய அமர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அது மனுதாரர் கேட்டதுக்கு ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இதுக்கு பேர் லா மேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை திருத்துறோம், இடைக்கால தடை விதிக்கிறோம். அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி மாடு வெட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்ட பேனை நாங்கள் ரிலீஃப் பண்ணிடுறோம். நீங்கள் இனிமேல் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் வெட்டிக்கலாம். பட் இது ஒரு இடைக்கால தடையாக தான் இருக்கும். ஸோ இது திருப்பி எப்போ வேணால் எடுத்து விசாரிச்சு என்ன வேணால் பண்ணுவாங்க. பட் அது வரைக்கும் ஆனால் இது வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோதான், இதுலேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் என்னென்னா இடைக்கால தடையாக இருந்தாலுமே பட் எப்பயும் போல் 1958 இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் எப்படி எல்லாருமே மாடு வெட்டிட்டு அனுமதிக்கப்பட்ட இடத்துல வெட்டிட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி கண்டினியூஸாக போன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன தீர்ப்பு தப்பு, அதனால் உங்கள் தீர்ப்பை மாற்றிக்கோங்க, நாங்கள் இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நோட்டீஸு சுப்ரீம் கோர்ட்டு நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு தராங்க. இந்த கேஸை பாருங்கள் எவ்வளோ காமெடியாக நடந்திருக்குன்னு. பொது இடங்களில் வெட்டக்கூடாதுன்னு அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, இனிமேல் மாடை எங்கேயுமே வெட்டக்கூடாது, தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. எங்கெங்கே போய் என்னென்ன மாதிரிலாம் சுற்றி வருது பாருங்க. எப்படியோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகளுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஊரில் தாத்தா பாட்டி இந்த மாதிரி மாடு வச்சுருக்கவங்கலாம் இந்த கேஸ் போட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா விஷயமும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 1860 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத ஒன்றுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.